போகாதீங்க. ஆரம்பமே நமக்கு அற்பமா இருக்கு. அல்லேலூயா. ஆரம்பமே அற்பமா இருக்கு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உங்களை கரைகளோட பிறோட என்ன செய்வார்? பறக்க செய்வார், எழும்ப செய்வார். நீங்கள் புது பலன் அடையும்படி கட்ட செய்வார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆமா, அவர் யாரும் சோர்ந்து போகாதீங்க. பலனாய் வருகிற தேவன் அவர் உங்களை என்ன பலப்படுத்துகிற ஆண்டவர். அதனால என்ன செய்யுங்க? ஆரம்பமே இப்படி இருக்கு, என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்க. கட்டுகள் உடைக்கப்பட்டு போகும், தடைகள் உடைக்கப்பட்டு போகும், பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகும். சத்துருவுக்கு கொண்டு வருகிற எல்லா விதமான பொல்லாத போராட்டத்தினுடைய வல்லமைகளை கர்த்தர் செய்வாரு. எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிடுவார். ஹல்லேலூயா. பவுலும் சீலா என்ன செய்றாங்க? அந்த ராத்திரில நடு ராத்திரி நல்லா தூங்குற நேரம் எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல அடி வாங்க எவ்வளவு வலி தெரியுமா இருக்கும்? நாம போச்சிருக்கோம். ஒரு பெரிய ஒரு தடவை ஒரு பெரிய அவங்க நெட்டை முடுகிறதுக்காக பெரிய ஸ்பேனர் அடிச்ச மாதிரி அந்த சிரிப்பை என்ன செஞ்சதுன்னா பெரிய ஆங்கில வந்து என்னன்னா அந்த மட்டாரம் அடிச்சு என்ன செஞ்சிருக்குன்னா இந்த பயங்கரம் நீங்கிடுச்சு, பயங்கர ரத்தம் கட்டி வீங்கிடுச்சு. அப்படியே வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து படுதான் பாருங்க 10 மணில ஆரம்பிச்ச அந்த வலி 1 மணி வரை என்ன செய்ய நின்று உயிரே போது கத்தர கூவர அப்பா இதை மாற்ற கூடாது. அப்படி ஒரு உடன்படிக்கை. மாத்திரை எடுக்காத விசுவாசம் ஒரு மாத்திரை கூட எடுத்துக்கவே இல்லை. அடுத்து கூவிப்பா சுகத்தை கொண்டு இந்த வலி நீங்க 1 மணிக்கு நீங்க போனது. 10 மணிக்கு ஆரம்பிச்ச வலி 1 மணி வரை 3 மணி நேரம் பயங்கரமான வேதனை. சாதுவா அவன் இதுக்கே நம்மளோட தாக்க முடியல. அவங்க 2 பேர் என்ன செஞ்சாங்க? அநேக அடிகள் அடித்தாங்க. ஒரு அடி அநேக அடி. ஆவியானவர் பேச மாட்டார் அப்படின்னா சில அடிகள் தான் சொல்லுவார். அல்ல சொல்லுவாமா? சில அடிகள் வந்தா சில அடிகள் சொல்லுவாங்க. அநேக அடிகள் அவங்க என்ன செய்வாங்க? அடித்து அவங்க என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையிலே கொண்டு போய் வைத்து அவங்களை பத்திரமாய் காவல் காத்து சிறைச்சாலையிலே வைத்து தொழு மாற்றம் கட்டினாங்க. எப்படி இருக்கும்? தொழு மாற்றம் கட்டினா எப்படி இருக்கும்? வேதனை அவ்வளவு வேதனை, ரோதனை அவ்வளவு ரோதனை. அவைகளெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை, துதிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட சூழல் வருகின்ற பொழுது சத்துரு நமக்கு எதிராக கடனை கிரியை செய்வான் போது